உக்ரசேன மன்னருக்கு மகளாக பிறந்து கம்சனுக்கு தங்கைகளாகி தேவகி ரோகிணி என பெயர் படைத்து எவ்வித இல்லாமல் சீரம் சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். அனுதினமும் என்னுடைய தங்கை பார்த்து வழிபடலாம். தங்கா Yo,
யாருக்கு தொட்டா முள்ளி குத்தாதா பொல்லாதத எல்லோரிடம் சொல்லாதி ஒரு வாக்கியம் அப்படி இருக்கும் பொழுது யார் இதோ தெரிந்து பார்த்தாயா இந்த வனபத்ராவர பட்டணத்தை ஆளக்கூடிய கம்ச மன்னனுக்கு இரண்டாவது தங்கியாக என பெயர்படுத்தி சிரித்து வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் ஆனதினமும் என்னுடைய அக்காவை செல்வது வழக்கம். அக்கா அக்கா என் மீது உங்களுக்கு கோபமா? என்னக்கா உங்களுக்கு கோபம்? தங்கச்சி வாய முடி. நீங்க பேசவே பேசாதே. இந்த அக்கா மேல பாசமே கிடையாது எனக்கா. ஆமா இங்க பாருங்கக்கா, என்னுடைய அம்மாவும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்க மீது பாசம் இருக்காதா? கிடையவே கிடையாது. அப்படி சொல்றீங்க. ஆமா, அப்படி பாசம் இருந்திருந்தா இந்த அக்கா பாக்க இவ்வளவு கால தாமதமா வந்திருப்பியா? அக்கா நான் அரண்மனையில தாங்க இருக்கேன். ஒன்றாக சேர்ந்தாச்சு. அண்ணனும் சந்திக்கணுக்கா. ஆடி படி கொண்டு சந்தோஷமா போக வேண்டும் அல்லவா?
அண்ணன் சந்திக்கா என்ன முறை சொல்லுடா எங்க இருக்கீங்க பாருங்க தங்கச்சாரு போயிட்டு வாங்க தங்கச்சாரு தங்கைகள் அடுத்து வர சொன்னேன் அங்கதான் போயிட்டு வரீங்க சென்று அடுத்து கொண்டு வருகிறாயா நீங்க காணவில்லையே அம்மா வராங்க மலர் பாதம் பணிந்தேனே நானே மலர் பாதம் பணிந்தேனே நானே ரோகிணி என்னென்ன 100 ஆண்டுகள சிறப்போடு வாழ வேண்டும். அப்படியா? இருந்தாலும் இதற்காக அழைக்கிறீங்களா? காரணம் இருக்கிறது. அப்படியா? ஆகையா உங்களுக்கு செய்ய வேண்டிய சுபகாட்சி செய்யலாம். நீங்களும் கண்டிப்பா அங்கே போறீங்க. அதற்கு ஆகவே உங்களுக்கு திருமணம் செய்யலாம் என்று யோசனை பண்ணிக்கொண்டேன். திருமணமா? மனச்சலாம். அண்ணா திருமணம் என்னமே தெரியாது. ஏண்டா இங்க வாங்க. ஏ பையா எந்திரு. என்னம்மா? அண்ணன் திருமணம் சொல்றாரே. திருமணம் சாப்பிட போறீங்களா? ஆமா. எப்படிடா இருக்கும்? எப்படி இருக்கும்? ஏண்டா அது நீட்டா இருக்குமா? குண்டா இருக்குமா? ஒல்லியா இருக்குமா? சப்பியா இருக்குமா? எப்படிடா இருக்கும்? இத பேசுறீங்க. நீ எப்படி வேணா சாப்பிடு, அது உன் இஷ்டம். எப்படி சௌகரியமா அப்படி சாப்பிடுமா? அண்ணா என்ன சொல்றான்? என்ன தவறா பேசுற? நான் இது தப்பா சொன்னேன். நான் சொல்றேன் அவன் எதுக்கு? ஆமாவானா? சரி நீயே விளக்கமாக சொல்லு. இப்ப பாரு நான் சொல்றேன். தெரியுமாடா? அட திருமணம் தெரியாதா? அட நான் 3 கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. திருமணம் 3 திருமணம் பண்ணிக்கிறேன். அப்படி எப்படிடா? எப்படி தெரியுமா? ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். நல்லா டைட்டா பிடிச்சிக்கணும். என்னத்த நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்க. அதான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். எல்லாரும் கேட்டுக்குங்க. திருமணம் என்ன நின்னுங்கிறமா நிக்கிறமா இப்படி திருமணமா அப்புறம் குனியணும். அப்புறம் மாப்பிள்ளை
மாப்பிள்ள பாத்து பாரு. என்னடா பாத்து பாரு எதனா பாத்து பாரு. அண்ணா பாரு நான் இப்படி சொல்லி தெரியா? எங்க அண்ணன் இருக்கிறான். யாருடா இதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறவன். ஐயோ ஸ்பெஷல் கிளாஸ். போறோம்யா அட நான் போய் தான் 3 கல்யாணம் பண்ணின்றேங்க. உனக்கு கூட்டிட்டு வாடா டேய் கூட்டறேன். டேய் அண்ணா. எப்ப வைத்தீங்க? குழந்தைகளை பாரு ஐயா. சின்னதா இருக்க சொல்ல பார்த்தது எல்லாம் பெருசாயிடும். சின்ன குழந்தைகளை பார்த்தது 2 பேரும் சட்டி கூட போட மாட்டேங்குது. குழந்தைகளை தான் தெருவுல சட்டி கூட போடாது. அப்படியே 2 குழந்தைகளை கிளி 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 போடாது. வாங்கி கேட்பாரு. குழந்தைங்க அப்படி இல்லைன்னா வராது. ஏய் அவரக்கா பாக்கலையா வாயக்கா? ஏய் பிடிக்காது ஓவரா பேசினா கும்பிட்டு பாருடா நீ அவரக்கா பாரு சைலன்ட் சைலன்ட் ஓடி வாடா. என்னம்மா? அண்ணன் இருக்கிறாரு. அண்ணே எங்களுக்கு திருமணம் சொல்லிருக்கிறாரு. சபாஷ். ஆனா எங்க இருவருக்கும் திருமணம் என்னவென்றாலே தெரியாது. இங்க பாரு வயசுல ரொம்ப பெரியவனி அனுபவம் உனக்கு அதிகம். அதனால திருமணம் குண்டா இருக்குமா? கடிச்சு சாப்பிடலாமா? எப்படி ஒன்னாலும் என்ன சௌகரியம்? பயப்படாதீங்கம்மா. திருமணம் என்பது பயப்படுற மாதிரி ஒண்ணு இருக்கு. எப்படிச்சா இரு மனமும் ஒரு மனமாக சேருவது. அப்படி செய்றோம் அப்படியா? நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வாங்க. இதுக்குன்னே ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். 12 மணிக்கு பேய் வருமே ஐயா இன்னும் இன்ஜின் ஒதிக்கிற மாதிரி ஒடிச்சுங்க. பேய் வந்துட்டா எதற்காக? திருமணத்தை பத்தி என் தங்கைக்கு ஒன்றுமே தெரியாது. ஏனென்றால் அவர் இருவரும் பன்னெண்டு மணிக்கு மேல அரண்மனை விட்டு வெளிவருவது கிடையாது. அப்ப நீதான் பார்க்கணும். போயிடலாமா? டேய், நைட்டு 12 மணிக்கு தானே? 12 மணிக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். என்ன class? ஈசன் துறவு கிளாஸ். அதே 12 மணிக்கு நீங்க வந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு பாம்பு வளர்த்து வச்சுக்கிறேன். பாம்பா? என்ன பாம்பு? வாயிலே பயப்படாத. பயப்படுற அளவுக்கெல்லாம் இருக்காது. 12 மணிக்கெல்லாம் பாம்பு சைலண்ட். ஆட மாட்டான். 12 மணிக்கு தான் பாம்பு படம் எடுக்கும். அப்படியா ஏன் கேக்குற? பாம்பு எங்க இருக்குது? தெரியலையே அப்ப புத்து பாம்புக்கு தான் தெரியும். என்னடா சொல்றேன் பாம்பு எங்க இருக்குது? அது புத்து சொன்னேன். குத்து எங்க இருக்குது? தெரியலையேடா. நைட்டு 12 மணிக்கு 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. பாம்பு எடுக்க போற பாரு படம். எப்படிடா பெரிய பாம்பை பார்த்த உனக்கு சின்ன பாம்பு பயந்து போச்சு. பாம்புக்கு தான் தெரியும். பாம்பு யாருக்கு? என்னத்தான் பேசுற நீ? திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். ஏய்,
ஆயிரங்காலத்து பெயர். ஆமா நீங்க பிறந்த வீட்டுல அண்ணனோட தயவுல வாழ்த்து கொண்டு புகுந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கு. உங்க கழுத்துல தாலி கட்டுவாங்க. அன்று முதல் சும்மா ஜெலியாதான் இருக்கும். எந்த கடையில வாங்கலாம்? உங்களுக்கு திருமணம் செய்தா பிறந்த வீட்டின் பெருமையும் புகுந்த வீட்டின் பெருமையும் சேர்த்து தர வேண்டும். அழகான உனக்கு ஒரு மாப்பிளைய பார்க்க அண்ணன் திருமணம் செய்து கொள்ள எந்த நாட்டில் இளவரசரை பார்த்திருக்கீங்க? எப்படி இருக்கணும்? எங்களை மணக்கக்கூடிய மனமாளர் எப்பேற்பட்டவராக எப்படிப்பட்டவரை இருக்க வேண்டாம்? என்னம்மா ஒழுங்கா கேட்டுக்கோங்க. மாமனாம் கணக்கு எந்த மாதத்திலே இருக்கி கணக்கு மாமனாம் கணக்கு மாமனாம் கணக்கு எந்த மாதத்திலே இருக்கி கணக்கு மாமனாம் படிச்சவரா சபா அதானடா இல்ல வீரத்தில் சென்றவரா உண்மை. இல்ல அன்பில் தான் சென்றவரா ஆமாம்மா. ஏண்டா அன்பில் சிறந்தவரா அன்பில் திறந்தவராம் நல்ல பண்பில் உயர்ந்தவராம் அவரு அன்பில் திறந்தவரா உம்மனமங்கனக்கு மமனமங்கனக்கு மனத்தில் இருக்கி கணக்கு மமனமா உம்மனமங்கனக்கு மமனமங்கனக்கு எந்த மாதத்தில் இருக்கி கணக்கு மமனமா எனக்கு அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்றவாறு அழகான மாப்பிள்ளை அந்த பாப்பா. ஏற்றவாறு ஐயா, கவலை கொள்ளாதே. நமக்கு குலகுருவாக விளங்கக்கூடிய வசுதேவரை சந்தித்தா இதற்கு விளக்கம் வசுதேவர் வருகிறார்.
ஜெகதீசா பரமேசா இந்த அடியவன் மகதேவா மகதேவா தேவா சபையோர்க்கு அடியே வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். அடியேன் யார்? இந்த வட்டமந்திராபுரியிலே ஒரு பகுதியை ஆளக்கூடிய சூரசேன மன்னனுக்கு மகனாக வசுதேவர் 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 என்பவர் வந்து சிறப்புற வாழ்ந்து கொண்டு வருகிறேன். எனக்கும் அன்பு தங்கைகள் ராதை பிரதை சாத்துவதி நாங்கள் நால்வரும் எவ்வித குறையுமின்றி சிறப்போடு ஆட்சி செய்து கொண்டு வருகின்றோம். என்னுடைய பணி என்ன? இந்த வட்டபத்ராபுரியிலே உக்கர சேனன் அரண்மனையில் அரசாங்க குலகுருவாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய கடமையை செவ்வன செய்து முடித்து கொண்டு வருகின்றேன். அப்படி வருகின்ற நேரத்தில் என்னை தேடி யாரோ என்னமா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன கேக்குறா? ஒண்ணுமா தெரியல. என்ன கேக்குற? என்றும் இல்லாமல் இன்று அடியனை நாடி வந்த காரணம் என்னவோ? உங்களிடத்திலே பயந்த கம்சனானவர் இன்று வடமதுராவில் இவருடைய மாநாட்டை கற்று இந்த வட்டம் கம்சபூபதி கம்சபூபதி கற்றுக் கொடுத்ததையா தம்பியாரு என்ன தெரியல. பார்த்ததே கிடையாது. நான் ஈச்சன் விட்டு போய் பாடசாலையில பயிலும் போது படிக்கும் போது ஒக்கர சேர்ல ஆணி இன்னும் போது கால் ஆறடா கற்று கொடுத்த குரு அல்லவா கனவு குரு ஆசா வசித்தவர் குரு ஆசா வசித்தவர் ஆனால் இதுவரை உங்களுக்கு செலுத்த வேண்டிய இந்த குருக்கு செலுத்த வேண்டிய குரு காணிக்கை செலுத்த முடியவில்லை. கற்றுக் கொடுத்த குருவுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் அல்லவா? இந்த வட்டமந்திராபுரிக்கு மன்னனாக முடிசூட்டி கொண்டதும் குருக்கு சேர வேண்டிய காணிக்கை தர வேண்டும் என்று வந்திருக்கின்றார். வாரி வாரி தருகிறேன், வாரி வாரி தருகிறேன். என்னுடைய மாணாக்கர் போனா உண்மை உண்மை சைலன். இந்த குருக்கு காணிக்கை தர வேண்டும் என்று வந்திருக்கின்றார். காணிக்கை தர போறேன். எதை கேட்டாலும் தடையில்லை.
மனம் நடக்கும் இதற்காக கற்றுக் கொடுத்த குரு காணிக்கை செலுத்த வந்திருக்கும். எதை கொடுத்தாலும் பெற்றுக் கொள்கிறேன். இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று முடிவு செய்துட்டேன். ஏதோ பொண்ணோ பொண்ணோ தர போகின்றேன். அது கூட அது வேற சத்தியம் வர வேண்டுமா? நீ கொடுக்கின்ற பொருளை நான் மறுத்து விடுவானோ? ஆமா ஆமா அதேதான் அதேதான். எனக்கு சின்ன வயசுல அந்த சந்தேகம் பற்றி நிறைய இருக்குது. இன்னமும் கற்றுக் கொடுத்தது யார்? நீங்கள் அல்லவா? வணக்கம். எனக்கு விரும்பி ஏதோ காணிக்க தர போகின்றான். எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி பெற்றுக் கொள்கிறேன். இதுவே அல்லாத வயது கற்றுக் கொடுத்த பொருள் அல்லவா? சின்ன வயசுலயே ஆணி அமரனே உட்கார். கம்சா, கரத்தில் என்ன சத்தியம் செய்து வைத்திருக்கிறேன். ஒரு சின்ன சந்தேகம். சரி. இந்த குருக்கு தர வேண்டிய காணிக்கை நான் ஏதோ பொண்ணோ பொண்ணு தர போறேன். அந்த பொண்ணு பொண்ணு மூட்டை கட்டி இந்த பையனோட இப்பொழுது உன்னிடமே தந்து விடுகிறேன். பயமா இருக்குது உங்களை உன்னால் அதை தூக்கி வர முடியாது. வயசோட மரம் சுவாமி, தருவது பொன்னல்ல, பொன்னல்ல பொருள் அல்ல, பொருள் அல்ல நாடல்ல நகரமல்ல. நகரமல்ல. வரும் குரு காணிக்கை என்ன தெரியுமா சுவாமி? எனது இங்கிருந்து தங்கைகளே உனக்கு நான் திரும்ப ஏற்ற காணிக்கை இது என்ன சோதனை ஆண்டவா? இந்த வயதான கிழவனுக்கு அந்த சின்ன சின்ன குழந்தைகள் நான் பாடம் சொல்லிக் கொடுத்து குருவாக்கி அந்த குழந்தையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? என்ன செய்ய போற? ஆண்டவா, ஆரம்பத்திலே சொன்னாய். இறைவா, தந்திரமாக இந்த குருவிடம் சத்தியம் செய்து பெற்றுக் கொண்டானே. சின்ன வயசுலயே ஆணியை வச்சு அதை கொடுத்து இவனை கேட்டதையா? எனது வாழ்வு குருவே அவரை கொள்ளாதே. எதற்கான இந்த நடக்கும்? விதியும் மதியும் தேர்ந்ததையா உனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா ஐயா சாய்க்கும் புயல் ஆனதையா. சதியும் அதற்கு உணர்ந்தையா சாய்க்கும் புயலாயானதையா ஐயா 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 இறைவா, இது என்ன சோதனை? இது என்ன சோதனை? நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. தேவகி ரோகிணியா என் குழந்தைகளாச்சு. பெற்றெடுத்த பிள்ளைகளாக அவங்களை பாதித்தேனே. இவர்களை நான் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டுமா? இறைவா, நான் தீர்க்க வேண்டும். ஆகே,
சேர்ந்ததையா உனது வாழ்க்கையை அழிந்ததையா மதியும் சேர்ந்ததையா உனது வாழ்க்கை அடித்ததையா மதியும் சேர்ந்ததையா உனது வாழ்க்கை அறிந்ததையா ஐயா இந்த குல குருவுக்கு காணிக்க தர ஆசைப்பட்டது என்ன உண்மைத்தான் தங்கையா சின்ன குழந்தைகள் அறியாத பருவம் அவருக்கேற்ற நல்ல அழகான ஆடவரை பார்த்து திருமணம் செய்து வைக்காம கிழவனுக்காக செய்து வைப்பது யாரையாவது சொல்லாதான் இந்த வயதான காலத்திலே நடக்க முடியாத உங்களுக்கு இந்த வடமதுராவின் நாட்டு இளவரசிகள் மாற்ற யாராலும் முடியாது. இந்த குரு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். ஆகையா உடைய இரு தங்கைகள் என்ன திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டால் உண்மையாக சத்தியமாக தாங்க அவ்வளவு ஒரு அழகு மாப்பிள்ளை அழகப்பா உங்க அழகப்போ உங்க அறிவுக்கோ ஏற்ற மாப்பிள்ளை அப்படியே அழகான மாப்பிள்ளை உன் அண்ணன் பார்த்திருக்கிறான். நீங்க தாலி கட்டிக்கணும்
போனீங்கன்னா உங்களை எப்படி இட்டு போறாரோ கடைசி வரைக்கும் அப்படியே தான் வச்சிருப்போம். கண் திறந்தாத பார்த்து கொண்டு இருப்பா. அதோ அமர்ந்திருக்கிறார்ப்பா. என்ன இது ஏண்டா சாமி சொல்றீங்க கீழே அமர்ந்து ஒரு விவரம் எங்க மாப்பிள்ள மேல உட்கார வச்சா மயக்கம் வர மாதிரி தான். ஏன் ஆவாத பொருள் எதுனா சாப்பிட்டாரா? பொருள் அதிகமா சாப்பிட்டாரு. சரி, மாப்பிள்ளைங்க முக்காடிட்டு இருக்கிறாரு. புரட்டாசி மாசம் ஈச போட்டுங்கிறாரு. ஏய், ஜனத்தோட போய் சாவடிச்சிருவாங்க. நீங்க வாங்கி, இங்க வாங்கி. நீங்க பாருடா, என்னம்மா? மாப்பிள்ளை முக்காடிட்டு இருக்கிறாரா? நாங்க புது பெண்கள், மணப்பெண்கள், அதனால மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அதனால நீங்க பூச்சப்படுற அளவுக்கு அங்க ஒண்ணும் கிடையாது. அப்படியே பார்க்க ஆசைப்பட எடுத்து கண் குடிச்சுக்கிறா போடா. போய் முட்டி நாள் போயிட்டீங்க. அம்மா, சண்டை போடுறதால போங்க. ஓடிவா. வாங்கி என்ன சந்தோஷமா இருக்கிறாரு. சீக்கிரம் பாருங்க. நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய மாப்பிள்ளை இவன் யார் என்ன? கோயில்ல மாட்டி எங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொடுக்கிறேன் நம்முடைய குருவாச்சு. இந்த வயதானவரை திருமணம் செய்து கொண்டு உட்கார். அண்ணா, இந்த வயதானவரை திருமணம் கொண்டு நாங்கள் என்ன சுகத்தை அனுபவிக்கப் போகின்றோம் அண்ணா? இதற்காக நான் எங்கள் இருவருக்கும் இப்பேற்பட்டவர் திருமணத்தை நீங்கள் செய்து வைக்க வேண்டும் அண்ணா. இதற்கு தொலைவீசி கொடுத்து எங்கள் இருவரையும் நீங்கள் உங்களுடைய கருத்தினால் சாகரித்திருக்கலாமே அண்ணா. எனதாசை நெஞ்சம் அழிந்தது. அழாதீங்கம்மா. ஏம்மா? ஐயோ. உட்கார். எனது ஆசை நெஞ்சம் அழிந்தது அழிந்தது அழிந்தது.
இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நானும் அதற்கு எனதாசை நெஞ்சம் அழிந்தது அமைதி குலைந்தது எனதாசை நெஞ்சம் அழிந்தது 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 எங்களுக்கு திருமணம் என்று எடுத்து வைத்தீர்களே அப்பொழுது எங்களுடைய மனதில் ஆட்சிக்கொண்டு சைலன்ஸ் சைலன்ஸ் நாங்கள் இருவரும் ஒரு நாள் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எங்களுடைய மனதில் நாங்கள் மனக்கொட்டை கட்டி வைத்திருந்தோமே என்ன எங்களுடைய மனக்கொட்டை இவருக்கு என்ன அழகு இல்லையா அறிவில்லையா வீரம் இல்லையா இல்ல இவர் எதிர்தான் குறையாக இருக்கிறார் ஆண்மைதான் குறையாது எதற்காக தெரியுமா வெளிநாட்டு மாப்பிள்ளை வந்தான் இந்த சொத்துல பங்கு கேட்பாயவன் ஆகையாதான் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் நான் யாரு எப்படிப்பட்டவன் வாழ்ந்த வேதிக்கு சொந்தக்காரனா ஆகையாதான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் உறுதி எதை சொல்லக்கூடாது நீங்கள் ஆகியோரை எடுத்து வைத்தால் சரி எங்களுடைய மனதில் முடியாது ஆனா நாங்கள் நீங்களா திருமணம் செய்து கொள்ள முடியும். திருமணம் செய்து கொள்ள அருமை தேர் அண்ணா என்னை அருமை தீர் அண்ணா என்னை எங்களை அருகினிலே வரவழைத்து ஆனந்த செய்தி என்று அண்ணா ஆனந்த செய்தி என்று எங்களுக்கு அதிர்ச்சியை தருகின்றீரே அண்ணா 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 கிழவனை கட்டி கொண்டு அண்ணா பிடிவாதம் பிடிவாதம் கிழவனை கட்டி கொண்டு கிழவனை கட்டி கொண்டு என்ன சுகம் காண போறோம் வேண்டா பிடிவாதமே அண்ணா பழமாய் படித்தவரா பழமை பழுத்தவரா அவர் பழமை பழுத்தவரா பல்லில்லா இளவராஜே பழமாய் படித்தவரா என்ன சுகம் காண போறோம் வேண்டா பிடிவாதமே அண்ணா
தங்கக்காக அர்த்தம் பையன் ஏய் தம்பி அது மட்டுமா? இதற்காக அண்ணா, இந்த வயதானக்கு கிழமை திருமணம் செய்து வைக்கிறீர்கள் அண்ணா. சொல்லலாமா? முடித்தேனே. அயல்நாட்டு மாப்பிள்ளை இந்த இடத்துல வந்தா கட்டி வைத்தா இந்த வடமதுராவதி பட்டினத்தை கம்சனை தவிர வேறு யாரும் ஆளக்கூடாது. நான் ஒருவனே ஆள வேண்டும் இந்த சொத்திற்கு அதிபதி நான் தான். இப்போது திருமணமாகட்டும். சொத்துக்காக ஏன்டா இப்படி செய்வீங்க? ஆமாடா, வச்சுக்கிறா சூப்பர் ஆப்பிள். ஏண்டா இதை விட சொத்து உண்மைடா உனக்கு. உனக்கு நல்ல புத்தியே வராதா? முகத்தை பார்த்தாயா? ஏய், முகத்தை பாரு எப்படி இருக்கிறது. திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஏய், கல்யாணத்துக்கு சம்மதம். மொத்தம் தாலி கட்டுற வயதுக்கு நான் சொல்லிடுறான். திருமண ஏற்பாடு என்னடா ஆடுறது? எதனா பார்த்துட்டு என்ன பண்றது? அழாத, சிரி, கிளறு. நம்மளா சிரிக்க வச்சு வேண்டியதான். ஏய், வாய் முட்டறா. சிரிப்பு சிரி. குலகுருவே, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. இந்த வயதான காலத்தில எங்களுக்கெல்லாம் மணிமுடி குருவே தலைமையில போடும். இதை இப்பொழுது குரு காணிக்கை சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? யமனுக்கு படாதிக்கிறீங்களா பக்கத்துல? ஏய்,